சந்நிதியில் சரணடைந்தேன். முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். சிலுவை சுமக்கச் சொன்னாய், உன் பின்னே தொடர்ந்து வர. என்னை சிலுவை சுமக்கச் சொன்னாய், உன் பின்னே தொடர்ந்து வர. பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன் வேடம் நான் வந்தேன். பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன் வேடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உந்தன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவை நான் அடைவேன். சந்நிதியில் சரணடைந்தேன். உளமாற இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். மூவருடைய திருநாமத்திலே திருப்பலியை ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. குழந்தை இயேசுவின் புனித சின்ன திரேசம்மாளின் பெருவிழாவிற்கான ஆயத்த நாட்களின் 5ஆம் நாளாகிய இன்று இப்பங்கின் 2ஆம் வலய அங்கத்தவர்களால் சிறப்பிக்கப்படுகின்றன. இன்றைய கருப்பொருளாக இயேசுவே எம் ஒரே நம்பிக்கை என்னும் சிந்தனையின் வழியாக தியானிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். எமது கிறிஸ்தவ வாழ்விற்கு அடிப்படையாக அமைவது நம்பிக்கையாகும். எமது ஆன்மீக வாழ்விற்கும் அதனைத் தொடர்ந்து முழுமனித விடுதலைக்கும் அடிப்படையாக அமைவதும் இந்த நம்பிக்கையாகும். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதியான நிலையாகும். எனவேதான் நோயிலிருந்தும் பேயின் பிடியிலிருந்தும் சாவின் நிலையிலிருந்தும் விடுதலை பெற இயேசுவிடம் வந்தவர்கள் விலையாக கொண்டு வந்ததும் இந்த நம்பிக்கையே தான். மேலும் எமது வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் வெற்றி பெறவும் உறவுகளில் வளரவும் உண்மையில் நிலைத்து வாழவும் நம்பிக்கை அவசியமானது. எனவே இயேசுவே எமது வாழ்வின் நம்பிக்கை. அவரால் அன்றி எமக்கு மீட்பு இல்லை, வாழ்வும் இல்லை என்ற மாபெரும் உண்மையை ஏற்றவர்களாக எமது அன்றாட வாழ்வில் நற்செயல்கள் வழியாக நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுபவர்கள் இறைவனின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வார்கள் என்ற உறுதியான மனநிலையுடன் வாழவும் தேவையான அருள் வரங்களை கேட்டு திருப்பலியில் இணைவோமாக. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பாதுகாவலுடைய பெருவிழாவை கொண்டாட எங்களை ஆயத்தம் செய்கின்ற இந்த 5வது நாளிலே இயேசுவே எங்களுடைய ஒரே நம்பிக்கை என்று தளர்ந்து போய் பல்வேறு விதமான இன்னல்களுக்கும்
சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளாகி இருக்கிற எங்களுக்கு ஆண்டவருடைய நாளிலே இந்த கருப்பொருள் மூலமாக எங்களுக்கு உறுதி அளிக்கின்றார். ஆகவே நாங்கள் ஆண்டவரில் மட்டுமே எங்களுடைய நம்பிக்கையை நிலைநிறுத்தி அவர் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையினால் நாங்கள் வாழ்வை கண்டுகொண்டு நாங்கள் மகிழ்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க இறைவன் எங்களுக்கு அருள் தர இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, குறைகளை, குற்றங்களை, ஆண்டவன் இயேசுவில் நம்பிக்கை வைக்காது மனிதர்களிலும் பொருட்களிலும் நாங்கள் நம்பிக்கை வைத்த தருணங்களை நினைந்து ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சினிப்போம். படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் இயேசையா. பார வேண்டுமையா, யோவானை போல உன் மார்பிலே இளைப்பார வேண்டுமையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எங்கள் இயேசையா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இன்னலுறுமும் அடியார்களுக்கு எப்போதும் இரக்கத்துடன் நீர் செவிசாய்த்தருளும். இவ்வாறு உமது கனிவிரக்கத்திற்காக நன்றி கூறி உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள் தீமை அனைத்திலும் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் எப்போதும் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்றும் காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையினாலே புரிந்து கொள்கிறோம். நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே நற்சான்று பகிர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையாலேயே எனோக்கு சாவுக்குட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவர்களாயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமைப்பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரே நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை,
அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாம நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தந்த ஒரே மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 13 தொடக்கம் 21 வரை. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்துக்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளிடம் ஒரே மகனிடமும் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தாம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர்,
தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்வர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் என்பது வெளியாகும். வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இயேசுவுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவே எங்களது ஒரே நம்பிக்கை என்ற ஒரு கருப்பொருளிலே நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்விலே பல்வேறு விடயங்களிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். மனித வாழ்விலே நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமானதாகவும் அடியாத்திவாரமாகவும் அமைகின்றது. எங்களுடைய வாழ்விலே பல காரியங்களிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்றால், நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது பொது போக்குவரத்து வாகனங்களிலே பயணம் செய்கின்ற பொழுது நாங்கள் அந்த சாரதியிலே நம்பிக்கை வைக்கின்றோம். நாங்கள் செல்லும் இடத்திற்கு அவர் எங்களை சேமமாக அழைத்து செல்வார் என்று நம்பி நாங்கள் இருக்கின்றோம். இன்னமாக வைத்தியரிடம் செல்கின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கையோடு செல்கின்றோம், அவர் எங்களை குணப்படுத்துவார். ஆகவே மனித வாழ்விலே நாங்கள் நம்பிக்கையை நாங்கள் வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பல தடவைகளில் நாங்கள் மனிதர்களில் நம்பிக்கை வைக்க அழைக்கப்படுகின்றோம், பொருள்களில் நம்பிக்கை வைத்து அழைக்கப்படுகின்றோம். எங்களுடைய வாகனத்தில் ஏறி செல்லுகின்ற பொழுது அது இடைநடுவிலே நின்று விடாது. நிச்சயமாக என்னுடைய இலக்கை சரியான நேரத்திலே இது அழைத்து செல்லும் என்று நாங்கள் பொருட்களில் நம்பிக்கை வைக்கின்றோம். அது மிகவும் தேவையானதாக இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் செயலிலே இறங்க அழைக்கப்படுகின்றோம். அதுதான் மனித வாழ்விலே வெற்றியை தருகின்றது. ஆக மொத்தத்திலே இந்த மனித வாழ்வு நம்பிக்கையிலே அச்சாரமிடப்பட்டதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய ஒரே நம்பிக்கை எதுவென்றால் அது ஆண்டவன் இயேசு மட்டும்தான். இயேசுவே எங்களுடைய ஒரே நம்பிக்கை, வேறு எதுவும் அல்ல. பொருட்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, சம்பவங்கள் அல்ல, வாழ்வின் அனுபவங்கள் அல்ல, இயேசு மட்டும்தான் எங்களுடைய ஒரே நம்பிக்கை என்று நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை 3 நண்பர்கள் அவர்கள் ஒரு விடுமுறைக்காக ஒரு இடத்துக்கு செல்கின்றார்கள். அந்த விடுமுறையை அவர்கள் மகிழ்வாக கழித்த பின்னராக அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய வீட்டிற்கு வருவதற்கு அவர்கள் புகையிரத வண்டியை எடுப்பதற்கு அவர்கள் புகையிரத நிலையத்திற்கு ஓடி வருகின்றார்கள். அவர் ஓடி வருகின்ற பொழுது அந்த புகையிரத அந்த நடை பாதையிலே ஒரு சிறுமி, கண் தெரியாத பிறவியிலே பார்வை இழந்த ஒரு சிறுமி சில பழங்களை வைத்து அங்கே விற்று கொண்டிருக்கின்றாள். மிகவும் வேகமாக ஓடி வந்த இந்த 3 நண்பர்களும் அங்கே பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கூடைகளிலே தடக்கி விழுந்து விடுகின்றார்கள். அப்பொழுது அந்த கூடைகள் சிதற, பழங்கள் அங்கே இங்கே செல்ல, அந்த நிலையிலே அந்த சிறுமி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு செய்வதறியாது திகைக்கின்றார்கள். முன்னே சென்ற 2 நண்பர்களும் புகையிரத வண்டி செல்ல போகின்றது என்று அவர்கள் வேகமாக ஓடுகின்றார்கள். அப்பொழுது 3ஆவதாக வந்த அந்த நண்பன் சற்று தாமதிக்கின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், விரைவாக வா, புகையிரத வண்டி சென்று விட போகின்றது. ஆனால் அந்த நண்பன் நின்று அந்த பழங்களை பொறுக்கி அந்த கூடையிலே போட்டு சலனித்து கொண்டிருந்த அந்த சிறுமியிடம் சென்று, அம்மா இதோ உன்னுடைய பழங்கள் என்று கொடுக்கின்றாள். அப்பொழுது அந்த சிறுமியை அந்த நபருடைய கைகளை பிடித்து கூறுவாளாம், நீங்கள்தான் இயேசுவா, நீங்கள்தான் இயேசுவா என்று அவள் கேட்ட பொழுது அந்த மனிதருக்கு தூக்கி வாரி போட்டதாம்.
ஏன் அவ்வாறு கேட்கின்றாய் சிறுமி என்று கேட்ட பொழுது, இல்லை, என்னுடைய அம்மா எனக்கு சொல்லித் தருவாள், சிறு வயதிலிருந்து நீ பிறவியிலே பார்வையற்றவளாக இருக்கின்றாய், கவலைப்படாதே, உன்னுடைய வாழ்வின் துன்பங்கள் துயரங்களின் பொழுது இயேசு உனக்கு கை கொடுப்பார், இயேசு உன்னை கைவிட மாட்டார் என்று எனக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே இப்பொழுது நான் செய்வதறியாது திகைத்த பொழுது நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கின்றீர்கள். ஆக நீங்கள் தான் என்னுடைய அம்மா கூறிய அந்த இயேசுவா என்று கேட்கின்றாளாம். இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதரங்களே, முகப்புத்தகத்திலே அண்மையிலே என்னை கவர்ந்த ஒரு வரிகள், ஒரு விரிவாறு பதிவிடுகின்றார். மரணம் வரை விடை காண முடியாத ஒரு கேள்வி என்னவென்றால், மரணம் வரை விடை காண முடியாத ஒரு கேள்வி என்னவென்றால், யாரை நம்புவது? யாரை நம்புவது என்பதுதான் என்னுடைய வாழ்விலே இறுதி மட்டும் எனக்கு விடை காண முடியாத ஒரு கேள்வியாக இருக்கின்றது. யாரை இந்த உலகத்திலே நம்புவது? எங்கு பார்த்தாலும் ஏமாற்றங்கள், விரக்திகள், சலிப்புகள், வேதனைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்ற பொழுது நாங்கள் யாரை நம்புவது என்று அங்கு அவள் பதிவிடுகின்றார். அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் இவ்வாறான ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் ஆழமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா சூழ்நிலையிலே, இந்த தொற்று நோயின் தாக்கத்துக்குள்ளே நாங்கள் பீடிக்கப்பட்டு சிக்குண்டு சிறைப்பிடிக்கப்பட்டு செய்வதறியாது திகைக்கின்ற வேளையிலே நாங்கள் இன்னுமாக ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசு மட்டும்தான் எங்களுடைய ஒரே நம்பிக்கை என்று எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க அழைக்கப்படுகின்றோம். பல தடவைகளிலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம், இயேசுவிலே நம்பிக்கை வைக்கின்றோம். ஆனால் வெகு சீக்கிரத்திலே அந்த நம்பிக்கையிலிருந்து நாங்கள் தளர்ந்து போகின்றோம், துவண்டு போகின்றோம், நம்பிக்கை இழந்து விடுகின்றோம். நம்பிக்கை கொள்கின்றோம், ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த நாங்கள் நம்பிக்கை கொண்ட காரியங்கள் பிற்போடப்படப்பட நாங்கள் நம்பிக்கை இழந்து விடுகின்றோம். இந்த காரியங்கள் கைகூடாத பட்சத்திலே நாங்கள் சோர்ந்து போகின்றோம், துவண்டு போகின்றோம், விரக்தி அடைகின்றோம், நம்பிக்கை இழந்து விடுகின்றோம். மாற்கு நற்செய்தியிலே நாங்கள் ஒரு மனிதனை பார்க்கின்றோம், பாத்திமேயு என்ற அந்த பார்வையற்ற குருடன். அவன் பிறவியிலே பார்வையற்றவனாக இருக்கின்றான். அவனோடு சேர்த்து அன்புமிக்க சகோதரர்களே, எங்களுடைய வாழ்வின் அனுபவங்களை நாங்கள் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்கின்ற நாளிலே உங்களை நான் அழைக்கின்றேன். அவனும் ஒரு பார்வையற்ற ஒரு குருடன். எங்களுடைய வாழ்விலும் பல தடவைகளில் நாங்கள் பல்வேறு ரீதியாக பார்வை இழந்து இருக்கின்றோம். எங்களுடைய ஊனக்கண்கள் எங்களுக்கு தெளிவாக தெரிந்தாலும் பல்வேறு விடயங்களிலே நாங்கள் குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை இழந்து, அவநம்பிக்கையால் பீடிக்கப்பட்டு சோர்ந்து போய் நாங்கள் குருடர்களாக இந்த உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கின்றோம். அவன் என்ன செய்தான் என்றால், அவன் தான் கொண்ட அந்த நம்பிக்கையை எவ்வாறு தன்னுடைய வாழ்விலே அவன் செயற்படுத்தி கொண்டான் என்றால், இந்த பார்த்திமேயு என்ற குருடன், அவன் வீதியிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன். இயேசு அவ்வழியே வருகின்றார் என்று அவனுடைய காதுகளுக்கு எட்டியதும் அவனுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு குதூகலிப்பு, ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. நம்பிக்கையின் விளைவாக அவனுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் பிறக்கின்றது. இவ்வளவு காலமும் பார்வையற்றவனாக இருந்தவன், பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன், என்னுடைய வாழ்க்கை இவ்வாறு தான் கடந்து செல்ல போகின்றதோ, இதுதான் எங்களுக்கு கடவுளிட்ட விதியோ, இவ்வாறு தான் என்னுடைய இறுதி காலம் வரை நான் போகப் போகின்றேனோ என்று பல தடவைகளிலே நாங்கள் நினைத்துக் கொள்வதுண்டு. அதிலே நாங்கள் திருப்தி அடைந்து கொள்வதில்லை. இவ்வளவு காலமும் நடக்கவில்லை, இனித்தான் நடக்க போகின்றது. 60 வயதாகிவிட்டது, 80 வயதாகிவிட்டது, இவ்வளவு காலமும் எனக்கு நலம் கிடைக்கவில்லை, இனி கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன என்று பல தடவைகளில் நாங்களும் நம்பிக்கை இழந்து போகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த பார்த்திமேயு என்ற குருடனும் மத்தேயு நற்செய்தியிலே அவனை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் அவனிடமிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய 4 பாடங்களை அந்த நற்செய்தியாளர் எங்களுக்கு தெளிவாக கூடியிருக்கிறார். இயேசுவே எங்களுடைய ஒரே நம்பிக்கை என்று நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே, இந்த பார்த்திமேயு
இயேசு வருகின்றான் என்று அவனுடைய காதுகளுக்கு எட்டியதும் அவனுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் பிறக்கின்றது, நம்பிக்கையின் வெளிப்பாடாக. அப்பொழுது அவன் இரண்டாவதாக அவர் ஆண்டவரிலே நம்பிக்கை வைக்கின்றான். இவரால் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவன் நம்பிக்கை கொள்கின்றான். திருப்பாடல் 118:8 திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார், மனிதரிடத்தில் நம்பிக்கை வைப்பதை விட கடவுளிடத்தில் நம்பிக்கை வைப்பது எவ்வளவோ மேல். இரண்டாவதாக அவன் நம்பிக்கை வைத்தவன் என்ன செய்கின்றான் என்றால், ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்புகின்றான். அவன் நினைத்திருந்தால் தன்னோடு வரிசையிலே இருந்து அந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர்களிடம் கேட்டிருக்கலாம். சில தடவைகளில் அந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர்களுள் சிலருக்கு கண்கள் தெரிந்திருக்கலாம், காலூனமுற்றவர்களாய் இருந்திருக்கலாம். கண் தெரிந்த ஒரு பிச்சைக்காரன் அவன் கேட்டிருக்கலாம், என்னை இந்த இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு போ என்று அவனை கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி கேட்கவில்லை. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கத்துகின்றான். இயேசுடைய காதுகளுக்கு கேட்கும் வரை அவன் கத்திக்கொண்டே இருக்கின்றான். நம்பிக்கையின் வெளிப்பாடு. இவ்வளவு காலமும் பல தடவைகளில் அவன் மனிதர்களில் நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் அன்று அவனுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் வருகின்றது. இல்லை, இயேசு மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை என்று அவன் மனிதர்களிடத்தில் அதற்கான அடைக்கலத்தை தேடாது ஆண்டவரிடமே தன்னுடைய விண்ணப்பத்தை நேரடியாக சமர்ப்பிக்க வைக்கின்றான். அன்புமிக்க சகோதரர்களே, பல தடவைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்து கொள்கின்றோம்? உடனே போனை எடுத்து எல்லாருக்கும் கால் பண்ணி, எங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை சுவாமிமார், சிஸ்டர்மார் எல்லாருக்கும் கால் பண்ணி, ஃபாதர் எனக்காக மண்டாடுங்க, ஃபாதர் எனக்காக ஜெபியுங்க, ஃபாதர் எல்லாருக்கும் கால் பண்ணி, தெரிஞ்ச தெரியாத எல்லாருக்கும் கால் பண்ணி. ஆனால் சற்று நேரம் அந்த தொலைபேசியை ஒரு புறம் வைத்துவிட்டு நான் சென்று ஆண்டவரோடு நான் என்னுடைய வேதனைகளை, என்னுடைய தேவைகளை எடுத்து கூறுவதற்கு நான் பல தடவைகள் முன்வருவதில்லை. உடனே நாங்கள் போனிலே எனக்காக மன்றாடுங்க, என்னுடைய பிரச்சனை என்று நாங்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பலர் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த பாத்திமியோ என்ற குருடன் என்ன செய்கின்றான்? இயேசுவில் தான் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கின்றான். இரண்டாவதாக இங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த இயேசுவை பின்தொடர்ந்த கூட்டம் அவனை அதட்டுகின்றது. வாயை மூடு, சத்தம் போடாதே என்று அதட்டுகின்ற பொழுது அவன் சத்தம் போடாமல் இருக்கவில்லை, அமைதியாக இருக்கவில்லை. அவன் இயேசுவிலே கொண்டு வந்த நம்பிக்கை அவனை இன்னும் அதிகமாக குரல் எழுப்ப வைக்கின்றது, சத்தம் போட வைக்கின்றது, இன்னும் அதிகமாக. அழகாக மத்தேயு மாற்கு நற்செய்தியாளர் கூறுகின்றார், 10வது அதிகாரத்திலே நீங்கள் சென்று வாசித்து பார்க்கலாம். இன்னும் அதிகமாக அவன் கூக்குரல், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இன்னும் அதிகமாக ஆண்டவன் இயேசு என்ன செய்கின்றார்? அவனை அதட்டியவர்கள் மூலமாகவே அவனை தன்னிடம் அழைக்கின்றார். எங்களுடைய வாழ்விலும் பல தடவைகளில் நம்பிக்கைக்கு எதிரான பல்வேறு அதட்டல்கள் எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய நம்பிக்கையை மழுங்கடிக்க செய்கின்றன. இது நிகழ்ந்து விடாது, இது எனக்கு கிடைக்காது என்று பல்வேறு விதமான மனித எண்ணங்கள் எங்களுடைய நம்பிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. பல்வேறு அதட்டல்கள். ஆனால் பாத்திமேயு என்ற அந்த குருடன் எத்தகைய அதட்டலுக்கும் அவன் இசைந்து போகவில்லை, இன்னும் அதிகமாக கத்துகின்றான். அன்புமிக்க சகோதரங்களே, பல தடவைகளில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தடவை ஆண்டவரிடம் நாங்கள் நம்பிக்கை வைத்துவிட்டு அதற்கான விடை பதிலங்களுக்கு கிடைக்காத பட்சத்திலே நாங்கள் சோர்ந்து போகின்றோம். பல்வேறு விதமான அதட்டல்கள் எங்களை இன்னுமாக சோர்வடைய செய்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற பொழுது எங்களுடைய நம்பிக்கை கைகூடாது. மூன்றாவதாக அந்த பாத்திமேயு என்ற அந்த குருடன் என்ன செய்கின்றான் என்றால், அவனை என்னிடம் கூட்டி வாருங்கள் என்று இயேசு கூறுகின்ற பொழுது அவன் அவர்களுடைய உதவியை நாடவில்லை. தானாகவே தன்னுடைய மேற்போர்வையை அவன் எறிந்துவிட்டு இயேசுவிடம் செல்கின்றான். அழகாக மாற்கு நற்செய்தியாளர் கூறுகின்றார், அவன் தான் போர்த்திருந்த அந்த மேலாடையை எறிந்து விட்டு அவன் ஆண்டவரை நோக்கி ஓடுகின்றான். ஏனென்றால் ஆண்டவருடைய குரல் அவனுக்கு கேட்டுவிட்டது. அவனை என்னிடம் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று இயேசுவினுடைய குரல் வந்த திசையை நோக்கி அவன் ஓடுகின்றான். எதை
கழற்றி விட்டு என்றால் தன்னுடைய மேலங்கியை. பல தடவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதற்கு பல்வேறு காரணங்கள் தடையாக இருக்கின்றன. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கொண்டிருக்கின்ற தப்பான எண்ணங்கள், பரம்பரையாக கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பிழையான போலியான பல்வேறு விதமான செயற்பாடுகள் எங்களுடைய நம்பிக்கையை முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. அவற்றை நாங்கள் கழற்றுகின்ற பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி செல்ல முடியும். பர்தேமியு செல்கின்றான். இவ்வளவு காலமும் அவன் அந்த மேலுடையால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஆண்டவருடைய குரல் அவனுக்கு கேட்டவுடன் அதை கழற்றி விட்டு அவன் அந்த குரல் வந்த திசையை நோக்கி ஓடுகின்றான். மிக்க சகோதரங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுவோம். எந்த காரியங்களை நான் அணிந்து வைத்திருக்கின்றேன், தேவையில்லாத காரியங்களை எவற்றை நான் அணிந்து வைத்திருக்கின்றேன். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதற்கு எவையெல்லாம் எனக்கு தடையாக இருக்கின்றன, எந்தெந்த மனிதர்கள் தடையாக இருக்கின்றார்கள், எந்தெந்த பொருட்கள் தடையாக இருக்கின்றன. பல தடவைகளில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது உடனே நாங்கள் மனிதர்களை நாடுகின்றோம். அவர்கள் கூறுவதுதான் வேத வாக்கு, அவர்கள் கூறுவதுதான் எல்லாம் சரி என்று நாங்கள் இன்னுமாக எங்களுடைய நம்பிக்கையை இழந்து குழம்பி போய் ஒரு விரக்தியின் விளிம்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், இயேசுவிலே நம்பிக்கை வைக்காது மனிதர்களிலே நம்பிக்கை வைப்பதன் விளைவாக அது அமைகின்றது. நான்காவதாக அந்த குருடன் என்ன செய்கின்றான் என்றால், இயேசு கேட்கின்றார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் நினைத்திருக்கலாம், ஆண்டவரே உமக்கு தெரியாததா, நான் இவ்வளவு காலமும் இங்கு உட்கார்ந்து இருக்கின்றேன், பார்வை பெறுவதற்கு தானே, ஏன் என்னை பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றீர் என்று அவன் சற்றேனும் தன்னுடைய மனதிலே எண்ணாதவன் தெளிவாக தன் எதற்காக ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தானோ அதை தெளிவாக ஆண்டவரிடம் எடுத்து கூறுகின்றார். உறுதியான மனநிலையோடு, கிடைக்கும் என்ற அந்த தளராத உறுதியோடு, நான் பார்வை பெற வேண்டும், அதுதான், அதற்காகத்தான் நான் உம்மிலே நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், உம்மால் மட்டும்தான் அது எனக்கு கிடைக்கும் என்று நான் உள்ளூர நான் விசுவசிக்கின்றேன் என்று அவன் நேரடியாக ஆண்டவரிடமே தன்னுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கின்றான். வேறு மனிதர்கள் மூலமாக அவன் சமர்ப்பிக்கவில்லை. ஆண்டவர் அங்கிடம் கூறுகிறார், நீ போகலாம், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. ஆனால் அவன் என்ன செய்கின்றான்? மாற்கு நற்செய்தியாளர் இவ்வாறு அந்த சம்பவத்தை நிறைவு செய்கின்றார். அவன் ஆண்டவரோடு வழி நடக்கின்றான், அவர் பின்னாலே செல்கின்றான். நீ போகலாம் என்றதும் அவன் குதூகலத்தோடு மகிழ்ச்சியோடு அவன் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லவில்லை. இவர் மட்டும்தான் இனி என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று அன்று உள்ளூர உணர்ந்தவன், அவரை மட்டுமே முழுமையாக பெற்றிக்கொள்ள, அவரோடு இருப்பதுதான் என்னுடைய வாழ்வின் எல்லாம் என்று உள்ளூர தெரிந்து கொண்டவன் அவரை பின்தொடர்கின்றான். என்னுடைய வாழ்க்கையிலும் பல தடவைகளில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடமிருந்து நாங்கள் பல காரியங்களை பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எவ்வளவு தூரம் ஆண்டவர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான அபரீத விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். பல தடவைகளில் நாங்கள் அதை மறந்து விடுகின்றோம். மீண்டுமாக பிரச்சனை வருகின்ற பொழுது மீண்டுமாக ஆண்டவரிடம் வருகின்றோம், அழுகின்றோம், புலம்புகின்றோம், விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம். இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை ஒரு மாறுபட்டதாக இருக்கின்றது. அன்புமிக்க சகோதரங்கள், இன்றைய நாளிலே நாங்கள் இயேசு எங்களுக்கு தருகின்ற அந்த செய்தி என்னவென்றால், அவர் மட்டும்தான் எங்களுடைய வாழ்வின் ஒரே நம்பிக்கை. அவரிடமே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். எசாயா புத்தகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் கூறுகின்றார். எசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகின்றார், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். நாங்கள் ஆண்டவரில் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது புதிய ஆற்றல் பெறுவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல
சுரகுகளை விரித்து உயர பறப்பார்கள். அவர்கள் நடப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள், ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், யோவான் நற்செய்தியாளர் கூறுகின்றார், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்பி ஏற்றுக்கொள்கின்றவர்கள் நிலை வாழ்வை கண்டு கொள்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த யோவான் நற்செய்தியாளர் எங்களுக்கு தெரியும், இயேசுவை அறியாத 2ஆம் 3ஆம் தலைமுறையினருக்காக தன்னுடைய நற்செய்தி எழுதுகின்றார். ஏற்கனவே அந்த 3 நற்செய்திகளும் எழுதியாகிவிட்டது. அதிலே ஆண்டவரை பற்றிய எல்லா விதமான சுரூபராயத்து சம்பவங்கள், அவர் ஆற்றிய புதுமைகள், போதனைகள் எல்லாம் கூறப்பட்டு விட்டன. ஆனால் இந்த இயேசுவை அறியாத 2ஆம் 3ஆம் தலைமுறையினர் இயேசுவிலே நம்பிக்கை குன்றிய பொழுது அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தத்தான் நற்செய்தியாளர் யோவான் இந்த நற்செய்தியை ஒரு வித்தியாசமான பாணியிலே எழுதுகின்றார். அதனால்தான் தன்னுடைய நற்செய்தியுடைய இறுதி பகுதியிலே அவர் வடிவாக அவர் எழுதி நிற்கின்றார். என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்பி நீங்கள் அவர் பெயரால் வாழ்வு பெறும் பொருட்டே இந்த நூலில் உள்ள எல்லாம் எழுதப்பட்டன. ஆகவே இயேசுவை கண்ணூராக காணாத 2000 ஆண்டுகளுக்கு பின்னராக வாழ்கின்ற நாங்கள் ஆண்டவரிலே இன்னுமாக ஆழமாக நம்பிக்கை வைக்க இந்த வாழ்வின் சூழமைவுகள் எங்களை அழைத்து நிற்கின்றன. ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சற்று நேரம் கண்களை மூடிக்கொள்வோமா? நெஞ்சோடு கைகளை வைத்து நான் என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் யாரிலே நான் நம்பிக்கை வைக்கின்றேன்? பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் வருகின்ற பொழுது நான் யாரை முதலிலே நாடி தேடுகின்றேன்? ஆண்டவரையா, அன்றைய மனிதர்களையா? எவ்வளவு தூரம் அந்த பார்வையற்ற அந்த பார்த்திமேயுவை போல நான் ஆண்டவரை நோக்கி நான் உரத்த கத்துகின்றேன். என்னுடைய நம்பிக்கைக்கு எதிரான காரியங்களை நான் எறிந்துவிட்டு ஆண்டவரை முழுமையாக பின்பற்றுகின்றேன். எங்களையே கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா இயேசுவே, என்னுடைய துக்கத்திலே நான் அழிந்திருப்பேன். இவ்வளவு காலமும் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் தான். நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருப்பதை விட நீர் எனக்கு பிரமாணிக்கமாக இருந்ததன் வெளிப்பாடுதான் ஆண்டவரே இன்று வரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இல்லாதிருந்தால் நான் எப்போதோ அழிந்திருப்பேன். உங்களுடைய வார்த்தை என்னை தேற்றாதிருந்தால் ஆண்டவரே, நான் என்னுடைய சஞ்சலத்திலே நான் மறித்திருப்பேன். ஆகவே இயேசுவே, உம்முடைய அன்பு மட்டுமே எனக்கு போதும். நான் உயிர் வாழ்வேன். நீர் மட்டுமே எனது நம்பிக்கை என்று நான் வாழ, அந்த நம்பிக்கையிலே நான் என்னுடைய வாழ்வை தொடர்ந்துமாக அமைத்துக் கொள்ள எனக்கு அருள் தாரும். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். பாடுவோமா? நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை என்ன தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை என்ன தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இயேசையா, உன் அன்பு போதுமே, என் நேசரே, என் கிருபை போதுமே. இயேசையா, உன் அன்பு போதுமே, என் நேசரே, என் கிருபை போதுமே. எல்லாருமாக நீங்க மட்டும் இல்லாதிருந்தா, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன்.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்வின் பல்வேறு விதமான அலைகள், துயரங்கள் என்னை தாக்கிய பொழுதும் அந்த வாழ்வு என்னும் கடலில் வருகின்ற அந்த அலைகளுக்குள் நான் மூழ்காமல் என்னை தப்புவித்தது உம்முடைய கிருபைதான் ஆண்டவரே. பல்வேறு விதமான வேதனை என்னும் நெருப்புகளுக்குள் நான் சிக்கப்பட்ட பொழுது அதிலிருந்து என்னை காத்ததும் உம்முடைய கிருபைதான் இயேசுவே. நீர் மட்டுமே என்னுடைய ஒரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையால் தான் நான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே என்பதை நான் தொடர்ந்துமாக உணர்ந்து என்னுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்ல எனக்கு அருள் தாரும். தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. பாடுவோம். தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை என்ன தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறைத்திருப்பேன். உங்க வார்த்தை என்ன தேற்றாதிருந்தா சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையா உன் அன்பு போதுமே, ஏசையா உன் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையா உன் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். ஆகவே இவ்வளவு காலமும் எங்களை காத்து அந்த ஆண்டவர் தொடர்ந்துமாக எங்களை வழிநடத்துவார். அவருடைய நம்பிக்கையிலே நாங்கள் வாழ்வோம், மற்றவர்களுக்கும் வாழ்வை கொடுப்போம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நிலைவாழ்வை நோக்கி எம்மையெல்லாம் வழிநடத்தும் திரு அவையையும் அதன் தலைவரான பாப்பரசர் மற்றும் இறைபணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவர்கள் என்றும் இயேசு கிறிஸ்து அளித்த திடமான நம்பிக்கையில் நிலைக்கவும் அழியாத ஆன்ம வாழ்விற்காக என்றும் உழைக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் தெய்வமே இறைவா, எமது அன்றாட வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள், நெருக்கடிகள், வேதனைகள் மத்தியிலும் உம்மில் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக நிலையான நம்பிக்கையில் வாழவும் வளரவும் பிறருக்கும் நம்பிக்கையை வழங்கும் கருவிகளாக செயலாற்றிடவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது என்ற வார்த்தைக்கேற்ப எமது வாழ்வில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்களின் வழியாக இறை நம்பிக்கையை ஆழமாக உணரச் செய்யவும், இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்றுவிடாது செயலாற்றுவதில் தான் நம்பிக்கை வளர்கிறது என்ற உண்மையை உணரச் செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் நாயகனே இறைவா,
கொரோனா என்னும் கொடிய கொள்ளை நோயின் தாக்கத்தினால் வைத்தியசாலைகளிலும் தனிமைப்படுத்தல் மையங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமளித்தலும். ஆண்டவரே, கூடிய விரைவில் இக்கொள்ளை நோய் இவ்வுலகை விட்டு மறைந்து செல்லவும் மீண்டும் ஒரு புதிய வாழ்வை கண்டடையவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். வல்லமையும் இரக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திலே நம்பிக்கை வைத்து உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களையும் இன்னுமாக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கின்ற ஏக்கங்களையும் வார்த்தைகளால் எடுத்து கூற முடியாத பெருமூச்சுக்களையும் உள்மன காயங்களையும் ஆண்டவரே நீர்தாமே நிறைவாக அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றையும் நீரே எங்களுக்கு வழங்கி எங்களுடைய வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு படிந்து இறைவா உந்தன் பாதம் தருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரே தூக்கிடுவேன், இங்கு நாளிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சாவிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் கனிவுடன் எங்களை விடுவிக்க திருமகனை எங்களுக்கு அளித்தீரே.
இவ்வாறு அவர் இடர்களிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை கனிவுடனே ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுள் ஏற்றருளும். இங்கு கூடியிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலி புனித திரேசம்மாள், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து தும்பரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்வின் ஒரே நம்பிக்கை என்பதை உணர்ந்து வாழவும் எங்களுடைய வாழ்வையுடைய பாதத்திலே ஒப்படைத்து வாழ இறைவன் எங்களுக்கு அருள் தரவும் இயேசு கற்றுத் தந்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதிக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நாட்டிற்கும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவன் இயேசுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவன் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தம்மிலே நம்பிக்கை கொண்டு நிலை வாழ்வை அடைய எங்களை அழைப்பவர். செம்மறியின் அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சுவாசிப்பேன். எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் நலமாகுமே. கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் நலமாகுமே. உணவாய் எழுந்து எதில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை கூப்பிடுவேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர் தரும் இத்திருவுணவால் அடியார்களை பாவத்தின் தலையிலிருந்து விடுவிக்கவும், உமது பரிவிரக்கத்தால் அவர்களின் வலிமையை புதுப்பிக்கவும் நீரே திருவுளம் கொண்டீர். நாங்கள் இத்தடையும் இன்றையும் அதும் ஆட்சியின் எதிர்நோக்கில் முன்னேறிச் செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பான கிறிஸ்தம்மாளே, ஆனந்த மங்களம்
ஓடி ஓடி உன்னாலயம் தேடி தேடி செய்யலாம் கூடி கூடி உன் புகழ் பாடுகின்றோமே அன்பான திரேசம்மாளே ஆனந்த மங்களம் அன்பான திரேசம்மாளே ஆனந்த மங்களம் நேசர் ஜேசு நேசம் என்று திரையேறிய நேசர் ஜேசு நேசம் என்று திரையேறிய ரோஜா மலர் மாலை வான்மலை போல் பொழிய அன்பான திரேசம்மாளே ஆனந்த மங்களம் அன்பான திரேசம்மாளே ஆனந்த மங்களம் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்துவங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக புனித சின்ன திரேசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக. இறைவாகும் அது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித திரேசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இராட்சபம் வல்லமையும் இரக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உடைய வல்லமையின் மிகுதியால் மீண்டும் ஒரு நாளை எங்களுக்கு தந்து எங்களை வாழ்வித்து இந்த மாலை பொழுதிலே உடைய மகனுடைய பிரசன்னத்துக்கு எங்களை அழைத்து ஆண்டவரே, அவரிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளவும் அதன் மூலம் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளவும் எங்களை அழைத்து நின்றீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இந்த இரவையும் எங்களுக்குள்ள யாவற்றையும் உடைய பாதத்திலே ஒப்படைத்து மன்றாடுகின்றோம். நீர்தாமே ஒரு நிம்மதியான தூக்கத்தை இந்த இரவிலே எங்களுக்கு தந்து மீண்டும் ஒரு புதிய நாளில் நாங்கள் விழித்தெழுந்து உம் புகழ் பாட எங்களுக்கு அருள் தாரும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த ராம் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்து கொள்ளும். அத்தியஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடத்தில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்கே புகழ், கிறிஸ்துவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க.